பட்டி வந்து நீங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது ஒரிஜினலா பட்டியோட அளவு இது வந்து உங்களுடைய ஒரிஜினல் துணி. ஓகேங்களா? இப்படி இருக்குதுன்னா நீங்க முதல்ல நான் எப்படி வைக்கணுங்கிற சொல்லி தந்துடுறேன். பட்டி வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அந்த மிஸ்டேக் வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக் வருங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன், நல்லா பாத்துக்கங்க. இப்ப பட்டி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா பெரிய சைஸா இருக்குது, இந்த பக்கம் சின்ன சைஸா இருக்குது. இந்த சின்ன சைஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா கரப்பகுதி இருக்குது பாருங்க, லைனிங்கோட கரப்பகுதி இருக்குது. ஓகேங்களா? இந்த லைனிங் கரப்பகுதியில நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப இந்த பட்டியை பிரிக்கிறீங்க. பிரிச்சுறீங்களா? இப்ப பிரிச்சுட்டு நீங்க இப்படி பாருங்க, ஆப்போசிட்ல இப்படி வச்சுக்கணும். அதாவது பட்டியோட ஆப்போசிட் பக்கம் இந்த கரப்பகுதி இங்க இருக்குதுன்னா கரப்பகுதி இப்ப பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இங்க கரப்பகுதி இருக்குது, இங்க கரப்பகுதி இருக்கணும். இந்த கரப்பகுதி திரும்பி மாறி இருக்க கூடாது, இப்படித்தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்படி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் இந்த துணியில பாருங்க, நல்ல பக்கம் இருக்குது, ராங் பக்கம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது வந்து உள்பகுதி, இது வெளிப்பகுதி. ஓகேங்களா? இப்ப நாம என்ன பண்ணோம்னா இது வந்து வெளிப்பகுதி, இந்த வெளிப்பகுதி இது மேல வைக்கணும். ஓகேங்களா? இது வெளிப்பகுதி, இங்க வருது, வெளிப்பகுதி மேல வைக்கணும். இப்ப நான் வச்சிருக்கிற மெத்தட் பாத்துக்குங்க. இது வந்து உள்பகுதி, அதாவது நான் உள்பகுதி வெளிப்பகுதி சொன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். கெட்ட பக்கம் நல்ல பக்கம்னு சொல்றேன். ஓகேங்களா? அது தெரியும். கெட்ட பக்கங்கிறது உள்ள போறது, நல்ல பக்கங்கிறது நல்லா டிசைனா இருக்கிறது. ஓகேங்களா? இப்ப கெட்ட பக்கம் மேல இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறோமா? இதுலயும் கமெண்ட், ஏன் கெட்ட பக்கங்கிறீங்க நல்ல பக்கங்கிறீங்க ஒருத்தர் கேட்டிருந்தாங்க முதல் வீடியோல. அப்படி நினைக்காதீங்க, குழப்பமா இருக்குதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே நான் மாத்தலமா கரெக்டா இப்படி கொண்டு போய் தைக்கிற இடத்துல இங்க ஒண்ணு வச்சுட்டேன், இந்த பக்கம் ஒண்ணு வச்சுட்டேன். நல்லா பாத்துக்கங்க, இங்க ஒண்ணு வச்சிருக்கிறேன், இங்க ஒண்ணு வச்சிருக்கிறேன். இப்ப நான் ரன்னிங்ல போறேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இருக்குது. இப்படி இருந்தா எனக்கு வந்து கீழே லைனிங் மிஸ் ஆகுது, மாறுது, எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து கரெக்டா வெட்டல அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்படி திருப்பி வச்சு இங்க பாருங்க, உங்களோட லைனிங் பக்கம் மேல பக்கமா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நாம எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்டைலே 1/2 இன்ச். ஓகேங்களா? 1/4 இன்ச்சோ இவ்வளவு உண்டோ கிடையாது, 1/2 இன்ச்ல தான் நம்ம எல்லாம் பண்ணிருப்போம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மெத்தடு 1/2 இன்ச் கரெக்டா இப்படி வச்சு கைட கரெக்டா ஒரு பொடி தையலும் இல்லாம பெரிய தையலும் இல்லாம ஒரு மீடியம் தையலுக்கு வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு